Welcome to Building an IT Career. In a quick introduction, I'm PatrickAmalraj. But before that, Tamil யாருக்கும் புரியல அப்படின்னா just immediately let us know. I can switch to English. கொஞ்சம் நிறைய தமிழ் and English mix பண்ணி பேசுகிறேன். இல்லை எங்களுக்கு தமிழ் புரியாது, வேறு யாரும் வேறு ஸ்டேட்லேருந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா I should tell that in English, right? If anybody don't understand Tamil or don't speak Tamil, please let us know in the chat and I'll switch to English. So until then, I'm going to continue in Tamil, okay? So, எல்லாருக்கும் வந்து IT career மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஜென்ரலா, right? It's high paying, high growth, right? Pay certainly is one aspect, but what is next? What is next? Like 5 வருஷமா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கிறோம், அடுத்து என்ன பண்ண போறோம், அந்த 5 வருஷம் ஒர்க்கு வந்து அடுத்து ஒர்க் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு நல்ல கெரியர் இல்லையா? எவ்ரி கெரியர் நீட்ஸ் growth, ரைட்? நிறைய பேர் நம்ம அப்பா பேரண்ட்ஸ் காலத்தில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டண்ட்டாக போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. they'll continue as accountant till they retire, right? அங்கே கெரியர் growth இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ மாடர்ன் கெரியர்ஸில் வாட் எவர் டைப் ஆஃப் கெரியர் யூ ஆர் ட்ரைங் டு பில்ட், அங்கே பார்த்தீங்கன்னா இயர் ஓவர் இயர் growth, எப்படி ஒரு கம்பெனி இயர் ஓவர் இயர் growth அச்சீவ் பண்ணுமோ அதே மாதிரி we as person also will aim for year over year growth, whether in terms of increment or roles, position, or different type of experiences. இது எல்லாமே growth தான் இல்லைங்களா? ஸோ சர்டன்லி ஐடி டெக்னாலஜி ஃபீல்டில் வந்து அந்த இயர் ஓவர் இயர் க்ரோத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்கு, ரைட்? ஸோ யார் டெக்னாலஜி கெரியரில் வந்து வரலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு சேலஞ்சிங் கொஸ்டின், ரைட்? பிகாஸ் டெக்னாலஜி, ஐடி, சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து இதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இது நாள் வரைக்கும் நிறைய பேர் நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் நம்மளை சுற்றி நம்ம பார்த்துட்டு இருப்போம், டெக்னாலஜி இல்லாத இடமே இல்லை. நம்ம போய் ஒரு இடத்துல போய் சும்மா ஒரு வீக்கெண்டில் எங்கேயோ போகிறோம் அப்படின்னா கூட நம்ம மேப் போட்டு பார்த்து போவோம். அப்புறம் ஏதோ இன்ஃபர்மேஷன் வேணும்னா சர்ச் பண்ணுவோம். ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணுறது கூட நம்ம ஆன்லைனில் போய் தான் புக் பண்ணுறோம். இப்போலாம் ஷாப்பிங் சொல்லவே வேணாம். So everything around us is changing and technology is changing everything, right? So technology, 80 to 90% of the jobs will become technology jobs. This is the number one thing that you need to understand. So அதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னென்ன மாதிரி ரோல்ஸ் இருக்கும், என்னென்ன மாதிரி பொசிஷன் பண்ணிக்கலாம் அவங்கள, என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ், சின்ன ஸ்டெப்ஸ் தான் எப்பவுமே எடுக்கணும் இல்லையா? எடுத்துன்னு நம்ம நிறைய விஷ் பண்ணலாம், பட் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ நவ் மேட்டர்ஸ், ரைட்? ஸோ அந்த என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், சின்ன ஸ்டெப்ஸ் என்ன எடுக்கலாம், ஸோ தட் யூ கேன் பில்ட் ஆன் டாப் ஆஃப் இட். நம்ம எடுக்கிற ஸ்டெப் வந்து எங்கேயுமே நம்மளை கொண்டு போகாது அப்படிங்கிறது இல்லாமல், நம்ம எடுக்கிற ஸ்டெப் வந்து இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்தோம்னா அது வந்து லாங் டேர்ம் எஃபெக்ட் இருக்கா அந்த ஸ்டெப்புக்கு அப்படின்னு நம்மளால பார்க்க முடிஞ்சால் மட்டும்தான் தென் அப்போ மட்டும்தான் நம்மளால கேரியர் க்ரோத்தே பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும், ரைட்? ஸோ வித் தட் செட், ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. யாரெல்லாம் அங்கே ஐபிஎல் ஃபேன்? Who's your favorite team? Just type in the chat. March 22nd நினைக்கிறேன் ஐபிஎல் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஆசம் மகேஷ்க்கு சிஎஸ்கே பிடிக்குமா? மும்பை இந்தியன்ஸ், பிரீத்தி லைக்ஸ் மும்பை இந்தியன்ஸ். எனிபடி எல்ஸ்? விராட் கோலி டீம் யாருக்கும் பிடிக்குமா? ராயல் சேலஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் அதான் நடக்க போகுது இல்லையா? சென்னையில் வச்சு நடக்க போகுது. ஓகே, சிஎஸ்கே ஃபேன். ஐ எம் a சிஎஸ்கே ஃபேன் டூ. நம்ம தோனிக்கு நம்ம தமிழ்நாட்டில் வச்ச நிக் நேம் என்ன? there you go. தலை, ரைட்? ஆசம். சிஎஸ்கே எத்தனை வாட்டி வின் பண்ணியிருக்கிறாங்க இது வரைக்கும்? லாஸ்ட் டைம் அவங்க தான் வின் பண்ணாங்க இல்லையா? Maybe 5 times, could be. But anyway, so இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் இந்த கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆக்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நியூஸில் பார்த்துருப்பீங்க இல்லையா? பிளேயர்ஸ் வந்து ஆக்ஷன் பண்ணி எடுப்பாங்க. பிட்டிங் ப்ராசஸ் நடக்கும். யாருக்கு என்னென்ன ப்ரைஸ் ஒவ்வொரு டீம் பே பண்ணுறாங்கிறத வச்சு அந்த பிட்டிங் ப்ராசஸில் அந்த பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஐபிஎல் ஃபேமஸ் மாதிரி இங்கே வந்து அமெரிக்கன் ஃபுட்பால் ஃபேமஸ், ரைட்? ஃபுட்பால் நம்ம ஒரு மாதிரி காலில் விளையாடாமல் இங்கே கையில் விளையாடுவோம், ரைட்? ஸோ ஹெல்மெட்லாம் போட்டுட்டு பார்த்துருப்பீங்க, என்எஃப். ஸோ இங்கே அதுக்கு பேர் வந்து நேஷனல் ஃபுட்பால் லீக், என்எஃப்எல்னு சொல்லுவாங்க. இங்கேயுமே அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஊர் ஐபிஎல்லோடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எப்படி டிஃப்ரெண்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் ஒரு நாள் வந்து ஒரு இடத்துக்கு போக சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய இண்டோர் ஸ்டேடியம். அந்த ஸ்டேடியமில் போயிட்டு நீங்கள் வந்து அவங்க ஒரு செட் ஆஃப் ஸ்கில்ஸ் வச்சுருப்பாங்க. உன்னால் எவ்வளோ தூரம் த்ரோ பண்ண முடியுது, கேட்ச் பண்ண முடியுதா, எவ்வளோ தூரம் உன்னால் ஜம்ப் பண்ண முடியுது, டேக்கிள் எப்படி பண்ணுற, இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப்
அந்த அமெரிக்கன் ஃபுட்பாலுக்குன்னு உள்ள அந்த தேவையான ஸ்கில்ஸ் ஒரு 8 to 10 இருக்கும். அதை வந்து எல்லாரையும் பண்ண சொல்லுவாங்க. பண்ண சொல்லி சுற்றிலும் பேனலில் உட்காந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஓ நீ இப்படி பண்ற, எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் அவங்க கான்ட்ராக்ட் முடியுது, அவங்க அடுத்த டீமுக்கு மூவ் பண்ணலாங்கிறதுனா அவங்க அந்த இதுக்கு போயிடுவாங்க, அந்த ஈவெண்ட்டுக்கு. அது ஒரு நாளோ ஒரு 3 days நடக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு பேர் வந்து NFL கம்பைன் டிராஃப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மிலிட்ரி கால் எடுக்கிற மாதிரி டிராஃப்ட் பண்ணுவான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ டிராஃப்டிங் வந்து ஒவ்வொருத்தரோட ஸ்கில் செட்டை ஜட்ஜ் பண்ணி வந்து ஆள் எடுப்பாங்க NFL-க்கு. ஸோ நீங்கள் நான் வந்து நான் வந்து இத்தனை வருஷமா இத்தனை கப் வின் பண்ணியிருக்கிறேன், அதனால எனக்கு வந்து டிராஃப்டிங் தேவையில்ல, ஐ ஹவ் மை எக்ஸ்பீரியன்ஸ் பிஹைண்ட் மீ, ஐ ஹவ் ஷோன் மை அச்சீவ்மெண்ட்ஸ், ஐ டோன்ட் நீட் டிராஃப்டிங் அப்படின்னு சொல்ல முடியாது NFL-ல. ஸோ நம்ம ஒரு ஐபிஎல் செலெக்ஷனுக்கும் இந்த ஒரு NFL செலெக்ஷனுக்கு இதுதான் பிக் டிஃப்ரென்ஸ். ஏன் இந்த ஸ்டோரி நான் சொல்கிறேன்னா, திஸ் இஸ் வெரி சிக்னிஃபிகண்ட். ஐடி ஃபீல்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகிட்டு இருக்கு, ரைட்? லைக் முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்லி 90s, ரைட்? ஏர்லி 90s சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது இட் வாஸ் யாருக்கும் எட்டாத கனி மாதிரி இருந்துச்சு. இந்தியாலாம் ரொம்ப பேர் சாஃப்ட்வேர் இருந்திருக்க மாட்டாங்க ஏர்லி 90s. பயங்கர டெக்கீஸ், ரொம்ப கீக் பீப்புள் தான் இருந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட். அண்ட் தென் கேம் இன்டர்நெட், ரைட்? இன்டர்நெட் பேஸ்ட் வேர்ல்டு, அப்புறம் சர்ச் பேஸ்ட் வேர்ல்டு, சர்ச்சிங் இன்ஃபர்மேஷன், ரைட்? கூகுள். நான் வந்து 98 காலேஜ் முடித்தேன். 98 தான் 98 பார்த்தீங்கன்னா கூகுள் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மேபி 20-25 சர்ச் இன்ஜின்ஸ், டாப் சர்ச் இன்ஜின் இருந்துச்சு. கூகுள் வாஸ் ஒன் ஆஃப் தெம், ரைட்? கூகுள் இன்டர்ஃபேஸ் அப்பவே கொஞ்சம் கூலாக இருக்கும், அது மட்டும் சிம்பிளாக இருக்கும். ask.com, யாஹூ எல்லாம் நிறைய இருந்துச்சு. அவங்களாம் அந்த சர்ச் பேஜ் போனோடனே நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, சர்ச்சுக்கும் எபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. கூகுள் வரும்போது சிம்பிளாக வெறும் சர்ச் பாக்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. பட் எனிவே, ஸோ அந்த ட்ரெண்ட் வந்து அது 25 years பிஃபோர் வந்துச்சு, right? That trend changed everything, right? What it changed fundamentally is that it allowed people to enter into information technology field. It broke the barriers, right? It broke the barriers. அப்புறம் என்ன மாதிரி பீப்புள், நான் வளர்ந்தது வந்து ஒரு சின்ன கிராமத்தில் தமிழ்நாட்டில், ரைட்? ஐ டென்ட் கோ டு ஹைடெக் காலேஜ், ஐஐடியோ இல்லாட்டி பெரிய யூனோ பேக்ரவுண்டில் உள்ள ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ படிக்கல நான், right? But still, I was able to get into IT because of that invention at that time, right? And the Google or searching technology, searching for information வந்ததுனால எங்களால் கியூரியஸாக வேர்ல்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ணுறது, ஒரு வேலையை எப்படி செய்யணும்னு கற்றுக்கிறது, இதெல்லாம் ஈஸியாக ஆக்சுவலாக ஆயிடுச்சு. லாஸ்ட் 25 years பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலிலையும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் சரி, லாட் ஆஃப் பீப்புள் என்டர்ட் இன் டு ஐடி, ரைட்? Imagine if Google was down one day. நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஜோக் பண்ணுவேன், கூகுள் வாஸ் டவுன் ஒன் டே, தெர் வில் பி ப்ரொடக்டிவிட்டி ட்ராப், ரைட்? ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன், ரைட்? ஸோ 25 years பேக் தேர் வாஸ் அ திங். இன்னை தேதி வரைக்கும் அந்த வேவ் இருக்கு இல்லையா, அந்த சர்ச் வேவ், இன்ஃபர்மேஷன் அண்ட் சர்ச் வேவ் வந்து ஸ்டில் இட் இஸ் டிரைவிங் ஃபோர்ஸ் பிஹைண்ட் so many things in the job world, right? We are in the cusp of the next wave, ரைட்? அது இன்ஃபர்மேஷன், நெக்ஸ்ட் வேவ் வந்து இன்டெலிஜென்ஸ், ஏஐன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஏஐக்கு நமக்கு என்னங்க சம்பந்தம்? ஏஐலாம் டேட்டா சயின்டிஸ்ட் தானே, பயங்கரமாக மேத்தமெட்டிக்ஸ் குருவாக இருக்கணும் ஏஐ பண்ணுறதுக்கு, அதெல்லாம் ஓகே ஃபைன், ரைட்? பட் ஏஐ வந்து எப்படி இன்ஃபர்மேஷன் வந்து இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுச்சு? சர்ச், கூகுள் வேர்ல்டில் இன்ஃபர்மேஷன் எனேபிள்ட் எவ்ரிபடி, எனேபிள் லைக் பீப்புள் லைக் மீ who grew up in a village from Tamil Nadu to have a build and have a good IT career, right? இப்போ intelligence age clear AI, that's also going to do more than this. So last 25 years information age help பண்ணியிருந்தாலும் நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள், நிறைய கொஞ்சம் சாஃப்ட்வேர் நாலேஜ் இருந்தால் தான் சர்வை பண்ண முடியும் ஒரு மாதிரி சிச்சுவேஷன் 90sலாம் இருந்துச்சு, ரைட்? நீங்கள் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் சாஃப்ட்வேர் தெரிஞ்ச, ப்ரோக்ராமிங் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். அதனால ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, I'm talking about in the 90s and in early 2000s, என்ன பண்ணுவாங்கன்னா, they will ask for your background. உங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கா உங்களுக்கு, இல்லை இன்ஜினியரிங் இது டிகிரி முடிச்சு வச்சுருக்கீங்களா, எம்சிஏ வச்சுருக்கீங்களா, இதெல்லாம் கேட்பாங்க. அப்புறம் 2010க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக இது சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எந்த டிகிரின்னு தெரியல, உங்களுக்கு வந்து வேலை செய்ய தெரியுமா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆங்கிளில் போனாங்க. 2012 to last 10 years அதான் நடந்துட்டு இருக்கு, ரைட்? நெக்ஸ்ட் 10 years எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ், ரைட்? நெக்ஸ்ட் 10 years வந்து
இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் வந்து பண்ண அந்த விஷயம் அக்ரிவேட் பண்ணுவாங்க, அக்சலரேட் பண்ணுவாங்க. ஸோ நீ என்ன பேக்ரவுண்டில் இருந்திருக்க, நீ ஐடியில் படிச்சியா இல்லை ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சியாங்கிறது முக்கியமே கிடையாது. தட் ஹேஸ் நத்திங் டு டூ வித் திஸ் ஜாப். உன்னால் இந்த வேலையை பண்ண முடியுமா, இந்த வேலை பண்ணுறதுக்கு டெக்னாலஜி டூல்ஸ் உனக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கா, யூஸ் பண்ணியிருக்கியா, சிம்பிள், அவ்வளோதான். இட் ஆல் பாயில்ஸ் டவுன் டு தட். ஓகே, with that said, let me share my screen. I want to show you a couple of slides. இதுதான் நான் சொல்ல வந்தேன். Field is level set. So IPL ஆப்ஷன் இருந்துச்சு, ரைட்? இதுக்கு முன்னாடி இது நாள் வரைக்கும் உங்கள் பேக்ரவுண்ட் என்ன, நீங்கள் என்ன காலேஜ்லேருந்து படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா. ஐபிஎல் பார்த்தீங்கன்னா அப்படி தான் எடுப்பாங்க. ஐபிஎல் சும்மா கண்ண மூடிட்டு எல்லாரும் எடுக்க மாட்டாங்க. பட் ரஞ்சி ட்ராஃபியில் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் என்ன, இதுக்கு முன்னாடி லீக் மேட்சஸ் ஆடிருந்தாங்க கிரிக்கெட்டில் அப்படின்னா அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன. ஸோ லாஸ்ட் 2 years அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு ஒரு கேல்குலேஷன்ஸ்லாம் போட்டு they will use that to decide, right? It was heavily based on who you are, what's your experience. Slowly job market is moving towards American NFL type of thing. நீ யாரை வேணாலும் இருந்துக்கோ, இப்போ இன்னைய தேதியில் எனக்கு இந்த வேலை நடக்கணும், அந்த எம்ப்ளாயர் எனக்கு எங்கள் கம்பெனியில் இந்த வேலை நடக்கணும், அப்போ உன்னால் இந்த வேலையை பண்ண முடியுமா? இட் பாயில்ஸ் டவுன் டு தட். அது பார்த்தீங்கன்னா ஸ்கில் பேஸ்ட் ஹைரிங் சொல்லுவோம். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்கில் பேஸ்ட் ஹைரிங் இஸ் ஆன் த ரைஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸ்கில் பேஸ்ட் ஹைரிங் நீங்கள் சும்மா கூகுள் பண்ணி பாருங்கள், இருக்கும். அப்படின்னா என்ன, வாட் இஸ் ஸ்கில் பேஸ்ட் ஹைரிங்? Companies are more and more ditching their degree and all those things. That doesn't mean we should stop doing degrees, right? Degree gives us a discipline. இப்படி தான் கற்றுக்கணும் ஒரு விஷயத்தை அப்படின்னு டிகிரி நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. கண்டிப்பாக அது என்ன டிகிரியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு டிகிரி ப்ராசஸில் போகிறது வந்து நல்லது தான். ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் வரும், நாலேஜ்னா இப்படி தான் அக்வயர் பண்ணணும்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது என்ன டிகிரியாக இருந்தாலும் யூஸ்ஃபுல் தான். இப்போலாம் இங்கிலீஷ் டிகிரியாக இருந்தாலும் சரி, மேத்தாக இருந்தாலும் சரி, அக்கௌண்ட்ஸாக இருந்தாலும் சரி, காமர்ஸாக இருந்தாலும் சரி, engineering இருந்தாலும் சரி, computer science இருந்தாலும் சரி, every degree has its unique merit, right? We're going to talk about that also a little bit. But நீங்க எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம், field is level set. எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கிற விஷயம் தான். கம்யூனிகேஷனே பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லாம் ஓகே, பட் எனக்கு நல்லா பேச முடியாது, எனக்கு தமிழ் தான் ஒரு இங்கிலீஷ் வந்து என்னால் பேச முடியாது. அதுக்கே இப்போ ChatGPT மாதிரி டூல்ஸ்லாம் வந்துருச்சு, ரைட்? யூ கேன் அட்லீஸ்ட் பேச முடியாதுன்னா கூட பெட்டர் ரைட்டிங் பண்ணலாம். யூ கேன் ரைட் பெட்டர் இமெயில்ஸ், ரைட்? தட்ஸ் அ ஸ்டார்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். பேசுறது கூடிய சீக்கிரம் வந்துடும். நீங்கள் தமிழில் பேசினா ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி கூடிய சீக்கிரம் வந்துடும். ஸோ டோன்ட் வரி அபவுட் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் ஆல். ஸோ ஃபீல்ட் இஸ் லெவல் செட் நம்பர் 1, ரைட்? ஸோ அப்போ என்ன, இந்த ஒரு சென்டென்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சதுன்னா உங்களுக்கு ஐடி ஜாப், உங்களுக்கு ஐடி கேரியர் இஸ் ஆல் அபவுட் ரைட் நவ் இஸ் திஸ் ஆன்சர் டு திஸ் கொஸ்டின். ஹவ் டு டூ அ டாஸ்க் வித் அ டூல். எல்லாருமே வந்து வேர்ட் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணிருக்கலாம். ஜிமெயில் ஆர்டர் இமெயில் யூஸ் பண்ணிருப்பீங்க கண்டிப்பா, ரைட்? ஹவ் டு யூ கம்போஸ் an email in Gmail? உங்களுக்கு போய் அந்த கம்போஸ்ங்கிற லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி ஒரு இமெயில் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இமெயில் டைப் பண்ணிருப்பீங்க. If you know how to do that, you can do any IT job. It's coming to that. You just need to know what need to be done for what task, what tool need to be used. That's all it is, right? So அது பாயிண்ட் நம்பர் 1. அப்புறம் டூல்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு மெக்கானிக் ஷெட் போய் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வால்ல போட்டு வச்சிருப்பாங்க ஏகப்பட்ட ஸ்பேனர்ஸ். லைக் we get, oh my god, it's overwhelming தோணும், ரைட்? பட் அ பர்சன் இப்போ மெக்கானிக் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து யாரும் அங்கே போயிட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போகிறதில்ல, ரைட்? இட்ஸ் சின்ன பசங்க ஒர்க் பண்ணுவாங்க சில நேரம். போய் 2 மாதம்லாம் அவனுக்கு தெரியும் என்னென்ன ஸ்பேனர் எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்க. 2 மாதத்தில் எப்படி? அப்போ அந்த சீஃப் மெக்கானிக் ஒருத்தர் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து ஒரு 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 பைக்கோட என்ஜினை கழட்டி மாட்டிட்டு இருக்காரு அப்படின்னா, அந்த 2x2 எடுத்துட்டு வர அப்படிங்க. என்னது என்ன சொல்கிறாருன்னு, தோருக்கு பாரு அந்த சிவப்புக்குள்ள சின்னதாக இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வர. அது எடுத்து வந்தோடனே அவனுக்கு தெரியும் 2x2னா இதுதான். அப்போ அவன் பார்த்துட்டு இருப்பான், எதுக்கு யூஸ் பண்ணுறாரு இவர், அவர் இதை அந்த இதை கழட்டுறாரு, அதை வச்சு இந்த ஸ்பேனர் எடுத்துட்டு வராரு அப்படி அவன் முழிப்பான். அப்புறம் அது இருப்பாரு. ஸோ வந்து அசிஸ்ட் பண்ணி 2 மாதத்தில் என்னென்ன டூல் வந்து என்னென்ன டாஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் 6 மாதம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இவர் பண்ணுற அதே என்ஜினை கழட்டி மாட்டுறது அவன் சூப்பராக பண்ணுவோம். இது நம்ம கண் கூட பார்க்குறோம். நம்மளை சுற்றி இருக்கிற மெக்கானிக் ஷாப்ஸ் ஒர்க் திஸ் வே. பிஃபோர் ஐ ப்ரொசீட், ஜஸ்ட் ஒன் மோர் திங். If anybody don't understand Tamil, please immediately raise that in the chat. We'll see what we can do. Okay, I'm talking in Tamil, but I just want to make sure everybody understands. I know there were registration from other states too. So, but anyway, so
But yeah, so அந்த விஷயம் தான், ரைட்? வாட் தே டூ இன் மெக்கானிக் ஷாப், தட்ஸ் வாட் இட் பாயில்ஸ் டவுன் டு, ரைட்? நான் சொன்னேன் இல்லையா, அவன் வந்து ஒரு சின்ன பையன் வந்து இனிஷியலாக ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணி லேர்ன் பண்ணுவான், and then he will start doing it. Within 6 months to a year, he knows how to dismantle engine, bike engine, and replace it, right? How skillful you are, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும், ரைட்? அந்த பையன் வந்து அது ட்ரை பண்ணாமல் தெரியாது. யூ ஹாவ் டு நோ தட், ரைட்? லைக் நான் இந்த டூல் யூஸ் பண்ணுறதுல நான் எவ்வளோ ஸ்கில்ஃபுல் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, that is the next step. அப்புறம் என்ன டாஸ்க், ரைட்? இப்போ என்ஜினை கழட்டி மாட்டுறதுக்கு என்ன டாஸ்க்லாம் தேவைப்படுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் அதை பண்ண முடியும். ஸோ என்ன டாஸ்க்னு தெரியும், தட் இஸ் ஆல்சோ another important thing. ஸோ 4 கொஸ்டின் சொன்னேன், அது எல்லாமே ரூட் கொஸ்டின் இதுதான். ஹவு டு ஐ டூ டாஸ்க் வித் டூல், அண்ட் தென் வாட் டூல் கேன், என்ன டூல்னு தெரியணும் இல்லையா? நல்லா பண்ணுறதுக்கு என்ன டூல், எது டாஸ்க் என்ன டூல்னு தெரியணும். அப்புறம் எனக்கு அந்த டூலில் எந்த அளவுக்கு எக்ஸ்பர்டீஸ் இருக்குன்னு தெரியணும். அப்புறம் அந்த ஜாப் மொத்தமாக பண்ணுறதுக்கு டாஸ்க்லாம் என்னன்னு தெரியணும், ரைட்? இட்ஸ் அ காமன் சென்ஸ் திங். இதுதாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா you can build an IT career. It's as simple as that, right? Most of the people who work in IT they might have learned a lot of things in college. The thing that will help them, that might have helped them is ஜாப்ல போய் அவங்க என்ன பண்ணாங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பில்ட் ஆகிட்டே போகும். காம்பவுண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க, ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு வேலை செஞ்சிருப்பாங்க, அடுத்த வருஷம் போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு they will acquire a lot of knowledge. அதை வச்சு அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அந்த ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட்ல தான் உங்கள் கேரியர் வந்து பில்ட் ஆகும், especially in this type of environment that we are seeing right now. முன்னாடி வந்து எனக்கு வந்து நான் கீக் பைத்தான்ல, what, I can get any job, right? இப்போ வந்து we are at the end of that. இப்போவுமே வந்து பைத்தான் கீக்ஸ்லாம் நல்ல ஜாப் கிடைக்கும், but we are at the end of that. You know why? AI can write better Python code than you. I don't know if anybody has tried asking for AI or ChatGPT to write a Python code. Try பண்ணி பாருங்க. Hello ChatGPT, please write a code for analyzing Excel sheet that has temperature of over 50 years. நான் இப்போ இந்த சொன்ன விஷயத்தை நீங்கள் ChatGPT போட்டு பாருங்க, கம்ப்ளீட்டாக அப்படியே அந்த கோடோட வரும். ஸோ திஸ் இஸ் கம்மிங் அப், ரைட்? ஸோ அவங்களாம் இருப்பாங்க. ஸோ தி கீக்ஸ் வில் பி தேர் ஆல்வேஸ். பட் ஸ்மார்ட்டாக காமன் சென்ஸோட இந்த வேலை செய்கிறதுக்கு இந்த டாஸ்க்லாம் தெரியணும், இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சாலே வந்து யூ கேன் ஹேவ் அன் IT career. ஸோ தட்ஸ் அ பாயிண்ட் ஐ வாண்ட் டு மேக். அப்புறம் குயிக்காக இன்னொரு விஷயம் சொல்ல, ஸோ எல்லா வேலை பண்ணுறதுக்கும் என்னென்ன டூல் நான் சொன்னேன் இல்லையா? இந்த டூல்லே பார்த்தீங்கன்னா டூல்ஸ்லேயே காம்படிஷன் இருக்குது, ரைட்? ஒரு எக்ஸல் ஷீட்டை வந்து டேட்டா அனலைஸ் பண்ணோம்னா இந்த டூல் யூஸ் பண்ணலாமா வெர்சஸ் இந்த டூல் யூஸ் பண்ணலாமா வெர்சஸ் இந்த டூல் யூஸ் பண்ணுறோமா, இண்டஸ்ட்ரியில் எந்த டூல் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் வந்து ஒரு நாலேஜ், ரைட்? திஸ் இஸ் வாட் யூ நீட் டு அனலைஸ். ஸோ மெக்கானிக் ஷாப்பில் போய் அந்த சின்ன பையன் எக்ஸாம்பிள் தான் அகெயின் இட் கம் டு யுவர் மைண்ட், ரைட்? எந்த டூல் அவன் எடுக்கணும்னு அவனுக்கு தெரியணும். இதில் பார்த்தீங்கன்னா சில டூல் சூப்பர் பவரோடு இருக்கும், சில டூல் வந்து AI எம்பெடட் டூல்ஸாக இருக்கும், அப்படி சூப்பராக பண்ணிட்டு வந்துடும். ஸோ ரைட் நோ இப்போ நீங்கள் வந்து என்னோடய கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒர்க்கிங் இன் IT, they are so busy with their day-to-day things. Like 80% of this, or maybe at least 70% of the people don't learn. Some 30% learn பண்ணுவாங்க, அவங்க அக்ரெசிவ். இப்போ இவங்க கூட போய் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னா, if let's say you have found a tool that can do that job better, you have that superpower which I don't have. I worked in IT for like 25 years. என்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட அந்த டூல் இருக்குன்னா நீங்கள் என்னோட கம்ப்ளீட் பண்ணலாம். The field is level set. ஸோ எனக்கு வந்து நான் படித்த ஸ்கூலில் வந்து நம்ம இந்தியன் ஃபுட்பால் வந்து பயங்கர பாப்புலர் இருந்த ஸ்கூலில். நான் ஃபுட்பால் டீமில் எப்படியா ஜாயின் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ என்ன பண்ணாங்க, செலெக்ஷன் லைனில் எல்லாம் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ லைனில் விட்டு போய் நீங்கள் வந்து ஒரு கோல், பேசிக்கலி பெனால்ட்டி ஷாட் மாதிரி. ஸோ கோல் கீப்பர் இருப்பாங்க, நீங்கள் போய் ஒரு கோல் அடிக்கணும். இஃப் யூ ஆர் ஏபிள் டு டூ இட் வெல், வில் பி செலக்டட். நான் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக போய் கிக் பண்ணேன். பால் வந்து அந்த பக்கம் அப்படி டிஃப்ளெக்ட் ஆகி கோல் போஸ்ட்க்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் போயிடுச்சு, ரைட்? பிகாஸ் என்னுடைய கால் ஆங்கிள் போனில் வந்து பட்டு சைடில் டிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. I couldn't get selected, but I was in the hockey team later. But the point is, இப்போ அதே செலெக்ஷன் ப்ராசஸில் என்கிட்ட ஒரு ஷூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஷூ வந்து பயங்கரமான பவர்ஃபுல் ஷூ. அது ஒரு மாதிரி கரெக்டாக கைட் பண்ணுது, எந்த இடத்துல எப்படி அடிக்கணும். நான் என் காலுக்கே அது கைட் பண்ணுது என்ன அறியாமலே. நான் போய் அடிக்க போகிறேன், அப்படி கிக் பண்ணுறேன், கரெக்டாக இந்த ஆங்கிளில் நீ போனால்
சான்சஸ் ஆர் தேர் உனக்கு கோல் போட்டதுக்கு அதுவே கைட் பண்ணி அதுலேயே ஒரு பவர் இருக்குது, இட் இஸ் ஜஸ்ட் புஷிங் இட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். will I be able to get selected in that team? Most probably yes, right? ஸோ அதுதான் இங்கே இது. ஸோ பெனால்ட்டி ஷாட்டில் போய் ஒரு கோல் போடுறதுங்கிறது ஒரு டாஸ்க்குன்னு நினச்சிங்களா, ஒரு ஜாபோட டாஸ்க்னு நினச்சிங்கன்னா, அந்த டாஸ்க்கை பண்ணுறதுக்கு உங்ககிட்ட என்னென்ன சூப்பர் பவர்ஸ் இருக்குது, என்னென்ன டூல்ஸ் உங்களுக்கு தெரியும், என்னென்ன டூல்ஸ் எப்படி ஸ்மார்ட்டாக உங்களால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சாலே வந்து அது ஜாப்னு எடுத்துனா சும்மா ஐடி ஜாப் இல்லாட்டி வெப் டெவலப்மெண்ட் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாப். பட் அதுக்குள்ளே நிறைய இருக்குது, அதுக்குள்ளே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபேஸஸில் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும்னு தெரியணும், அவ்வளோதான். Once you know that, you will be able to beat any other candidates that come. So other than the superpower, right? If you know it, then you will be able to achieve it. So again and again, pathina the entire decline, what I'm walking through is tasks, tools, jobs, right? At the end of the day, job, adukundana tasks, adukundana tools. உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். ஸோ ஐடி வந்து சில ஓவர்வெல்மிங்காக இருக்கும் வெளியிலேருந்து பார்க்கும்போது. என்னடா இது பேசுகிறாங்க, அது பேசுகிறாங்க, அங்கேருந்து போதும் அவன். இட்ஸ் லைக் வெரி காம்ப்ளிகேட்டட், ரைட்? டோன்ட் கெட் காம்ப்ளிகேட்டட். சிம்பிளாக அப்ரோச் பண்ணிங்கன்னா நம்ம பண்ணுறதில்ல, கம்பெனிஸ் பண்ணுற எல்லா வேலைக்கும், அண்ட் ஆல்சோ எண்ட் யூ பீப்புள், நம்மள மாதிரி எண்ட் கன்சியூமர்ஸ் பண்ணுற எல்லா வேலையிலையும் டெக்னாலஜி வந்து ஸ்லோவாக வர ஆரம்பிக்கும். பல்லு வளர்க்குறதுலேருந்து, குளிக்கிறதுலேருந்து, ஒரு வேலை தேடுறதுலேருந்து, வேலையை நல்லா செல்றதுலேருந்து, ஒரு ப்ராடக்டை செய்கிறதுலேருந்து, ஒரு ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறதுலேருந்து, செல் பண்ணுறதுலேருந்து, அதை எப்படி ஷிப் பண்ணுறதுலேருந்து, எல்லா ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்துட்டுருக்கு, நிறையவே வந்துடுச்சு. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த விஷயத்தை எப்படி ஸ்மார்ட்டாக பண்ணணும், அந்த டூல் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறது தான் சூப்பர் பவரே. ஸோ இதில் கடைசியாக ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஓகே இது எல்லாருமே பண்ணிடுவாங்க, அப்போது நம்ம எப்படி டாமினேட் பண்ணுறது? எல்லாருமே பண்ண மாட்டாங்க. நம்பர் ஒன், நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அது என்ன சூப்பர் பவர்னு. அண்ட் தென் வென் யூ ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் சூப்பர் பவர், லைக் யுவர் இண்டிவிஜுவல் பவர், லைக் எல்லாருமே யூனிக், வி ஆர் ஆல் யூனிக், ரைட்? நம்ம எல்லாம் யூனிக்காக, வி ஹேவ் யூனிக் ஸ்ட்ரென்த்ஸ். அந்த யூனிக் ஸ்ட்ரென்த்தை நம்ம எப்படி வந்து அந்த சூப்பர் பவரோட கம்பைன் பண்ணுறதுங்கிறது ஸ்ட்ராட்டஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜாப் சர்ச்சிங். ஸோ எப்படி நம்மளுடைய ஓன் பவரை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஓன் ஸ்ட்ரென்த்ஸை வந்து அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நிறைய ஸ்ட்ரென்த் ஃபைண்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த் அசஸ்மெண்ட் டூல்ஸ் இருக்குது, ஃப்ரீயாகவே நிறையா இருக்குது. இந்த highfightest.com இது வந்து ஒரு ஃப்ரீ டூல். யூ கேன் யூஸ் தட் டு ஃபைண்ட் யூர் ஸ்ட்ரென்த்ஸ். நீங்கள் எப்படிப்பட்ட உங்களுடைய நேச்சர் என்ன, உங்களுடைய யூனிக் கேப்பபிலிட்டிஸ் என்னன்னு அந்த ஸ்ட்ரென்த்ஸ் வந்து டாப் 5 ஸ்ட்ரென்த்ஸ் வந்து கொடுக்கும் உங்களுக்கு. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஒன். அப்புறம் உங்களுடைய நாலேஜ், ரைட்? உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியணும். அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலேஜ் பேக்ரவுண்ட், நீங்கள் என்ன படிச்சீங்க, வாட் எவர் டிகிரி, டசன்ட் மேட்டர். நாலேஜ் இஸ் நாலேஜ் அண்ட் இட்ஸ் கோன் ஹெல்ப். நான் சொன்ன மாதிரி எந்த டிகிரி மேட்டர் இல்லை, எனி திங் தட் யூ ஹவ் லேர்ன்ட் இஸ் கோன் ஹெல்ப் யூ பில்ட் அ கெரியர். ஸோ அந்த நாலேஜ், ஆனால் என்ன நம்ம படிச்சுக்கோ நம்மளுக்கு தெரியணும், அதுதான் அங்கே முக்கியமானது, ரைட்? ஸோ யூ ஹேவ் டு லிஸ்ட் டவுன் ஆல் யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ். அண்ட் ஆல்சோ உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளை வந்து நீங்கள் வந்து கேதர் பண்ணலாம், ரைட்? யூ ஆஸ்க் them வாட் ஸ்கில்ஸ் ஐ ஹேவ். அது மாதிரி யூ கேதர் தேட். அதுலேருந்து உங்களுக்கு வந்து யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் நாலேஜ். அப்புறம் பார்த்தீங்கன்னா யூ கேன் டாக்குமெண்ட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வெறும் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை. நீங்கள் போய் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸில் விளையாண்டுறது கூட அது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க, அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் தான். சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஹைக்கிங் ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹைக்கிங் ட்ரிப்பை வந்து யாராவது ஒருத்தராவது இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க, ஒருத்தரோ 2 பேரும் சேர்ந்தா பிளான் பண்ணியிருப்பாங்க. எங்கே போகணும், அங்கே வந்து அவைலபிளாக கவர்மெண்ட் அலோவ் பண்ணுதா நம்மள அந்த இடத்துக்கு போகிறதுக்கு, அதெல்லாம் செக் பண்ணிட்டு யாராவது சொல்லியிருப்பாங்க. யாரோ ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கோஆர்டினேஷன் ஸ்கில்ஸ் இருந்திருக்கலாம், ரைட்? அப்புறம் எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து அதை ஒரு குரூப்பில் கொண்டு வந்து எதையாவது பண்ணியிருப்பீங்க, ஒரு சேரிட்டி ஒர்க்கோ, வாட் எவர் தட் இஸ். தோஸ் ஆர் ஆல் எக்ஸ்பீரியன்சஸ் ஃபார் யூ. ஸோ 6 நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பண்ண விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். லிஸ்ட் இட் டவுன், டாக்குமெண்ட் தோஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஈச் ஒன் ஆஃப் தம் வில் ஹெல்ப் யூ. இதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வச்சுட்டு, ரைட், என்ன ஜாப், என்ன டாஸ்க்கு, என்ன சூப்பர் பவர்,
அப்புறம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட நாலேஜ் என்ன, ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, இதெல்லாம் வச்சுட்டு நவ் யூ கோர்ஸ் யூ சார்ட் யுவர் path forward, right? So that's what is the next step. இது எப்படி பண்ணலாம்? அப்போ வந்து ஒரு 30,000 ஃபீட்டில் அந்த வியூ ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோன்னே உள்ளே போகாமல் என்ன லேண்ட்ஸ்கேப்னு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். ஸோ ஐடி ஜாப் லேண்ட்ஸ்கேப் என்ன மாதிரி லேண்ட்ஸ்கேப், அதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அதுதான் ஸ்டெப் நம்பர் 1. எடுத்தோன்னே உள்ளே போகவே கூடாது. யூனோ ஃப்ளைட் வியூ சொல்லுவாங்க, 33,000 தான் யூஸ்வலாக ஃப்ளைட்ஸ் வந்து பறக்கும். அப்போ அப்படி பார்க்கும்போது ஓகே, இங்கே வந்து ஒரு ரிவர் இருக்குது, இங்கே வந்து ஒரு மவுண்டன் இருக்குது, இங்கே கொஞ்சம் பில்டிங்ஸ் இருக்குது, இங்கே ஏதோ ஒரு சின்ன ஃபார்ம் இருக்குது, ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் நமக்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தட்ஸ் நம்பர் 1, ரைட்? அப்புறம் அது எப்படி நம்ம கண்டென்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தான். நம்ம யூஸ் பண்ணுற இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை பில்ட் பண்ணுறது ஆல்மோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வேர்ல்டு மாதிரி. கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு வீடை கட்டுறதுக்கு நம்மளுக்கு ஃபவுண்டேஷன் வேணும், என்ன ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணணும் தெரியணும், ஆல் கரெக்டாக ஸ்கில் செட் கரெக்டாக வேணும். ஒருத்தர் மேசன் ஒருத்தர் இருப்பார், ஆர்கிடெக்ட் ஒருத்தர் இருப்பார், வுட் ஒர்க் பண்ணுறவங்க ஒருத்தர் இருப்பாங்க, எலக்ட்ரிஷியன் ஒருத்தங்க இருப்பாங்க. இது மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு ரோல் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஸோ ஐடி ஃபீல்டில் அது மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன்லாம் டெவலப் பண்ணுறவங்க தான் சாஃப்ட்வேர் டெவலப்பர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இது மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் அந்த அப்ளிகேஷனை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ அந்த டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் இதெல்லாம் டேட்டா ரிலேட்டட் டெவலப்மெண்ட்ஸ், ரைட்? டேட்டா இன்டெலிஜென்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுவுமே டெவலப்மெண்ட்டில் தான் வரும். அப்புறம் அது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஒழுங்காக ஒர்க் ஆகுதான் டெஸ்ட் பண்ணணும். யூனோ ஸோ அப்புறம் வந்து பார்டர், ரைட்? நம்ம வீடு கட்டினா ஃபென்ஸ் போடுவோமே, அது மாதிரி செக்யூர் பண்ணணும், செக்யூரிட்டி. இதெல்லாம் ஒரு வீடு கட்டுறதுல என்னெல்லாம் வருமோ அதே தான் ஒரு சாஃப்ட்வேர் பில்ட்லேயும் ஜென்ரலாக வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, இதை பிளான் பண்ணுறது எப்படி, அதை மேனேஜ் பண்ணுறது எப்படி, யூனோ இதில் தான் வரும். பார்த்தீங்கன்னா ஐடிலே வந்து இந்த எக்ஸிக்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் டீமுக்கு ஒரு ஐடி சிஸ்டம் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு மார்க்கெட்டிங்க்கு ஐடி சிஸ்டம்ஸ் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இல்லை ஒரு ஃபைனான்ஷியல் ஆப்ரேஷன் பின்னாடி ஒரு கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் பேயபிள் ரிசீவபிள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து எப்படி அது வந்து ஐடி யூஸ் பண்ணால் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் இந்த எக்ஸிக்யூட்டிவ் கீழே வரும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் பில்ட் பண்ண மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அது வந்து இந்த ஸ்டெப்ஸ்லலாம் போகணும். அப்போது ஐடி ப்ராசஸ் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் நாலேஜ், அந்த சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எப்படி ஒவ்வொரு அப்ளிகேஷனும் கனெக்ட் ஆகிருக்குது, அவர் ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும், இவர் வந்து அதை ஷிப் பண்ணணும், அவங்க போயிட்டு நான் ஷிப் பண்ணிட்டேன்னு சொல்லி என் சிஸ்டமில் என்டர் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ்லாம் தெரிஞ்சது தான் எக்ஸிக்யூட் ப்ராசஸ். இதுக்கு வந்து சாஃப்ட்வேர் நாலேஜே தேவையில்லை, இதுக்கு காமன் சென்ஸ் அண்ட் கியூரியாசிட்டி இருந்தால் போதும், ரைட்? இது மாதிரி 2 பெரிய லேண்ட்ஸ்கேப். ஸோ டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ், ரைட்? எக்ஸ்பீரியன்சஸ்னால் நான் சொல்கிறது இங்கே ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நம்மளுடைய டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ். அது நம்மளாக இருக்கலாம், இண்டிவிஜுவல் கன்சியூமராக இருக்கலாம், இல்லை ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற, நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு சேல்ஸ் பர்சனோ, ஒரு மேனுஃபேக்சரிங் பர்சனோ, ஒரு ஷிப்பிங் பர்சனோ, அவங்களா இருக்கலாம். அவங்களுடைய டே டு டே வேலையோட எக்ஸ்பீரியன்ஸை சேஞ்ச் பண்ணுறது தான் டெக்னாலஜியோட மெயின் வேலையை. ஸோ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா பயங்கரமான சாஃப்ட்வேர் கோடர் கீக்காக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் ரியலி எக்ஸ்ப்ளோர் தீஸ் ஏரியாஸ் டூ, ரைட்? ஸோ எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும்னா, நம்மளுடைய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், சின்ன வயசுலேருந்து நீங்கள் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸ், அதையும் ஆப்பர்ச்சுனிட்டிலே மேப் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். திஸ் இஸ் ஹவ் யூ கெட் இன் டு ஐடி ஈவன் இஃப் யூர் நாட் ஃப்ரம் ஐடி, ரைட்? First, you need to map your experiences to job opportunities and then create a path. Understand the landscape, understand your path create பண்ணணும். அப்புறம் உங்களுடைய ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, யூனிக், நான் நல்லா கம்யூனிகேட் பண்ணுவேன், நான் நல்லா கோஆர்டினேட் பண்ணுவேன், நான் நல்லா மேனேஜ் பண்ணுவேன், வாட் எவர் தட் ஸ்ட்ரென்த் இஸ், ரைட்? அண்டர்ஸ்டாண்ட் இட். there's a lot of tools there. சொன்ன மாதிரி அந்த ஹைஃபை டெஸ்ட் டூல் கூட ட்ரை பண்ணுங்க, ஃப்ரீ டூல் தான் அது. அப்புறம் தென் ஃபைண்ட் த சூப்பர் பவர் ஃபார் யர் பேத், ரைட்? லைக் என்ன மாதிரி டூல்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க இந்த விஷயம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது. அப்புறம் அந்த டூல்ஸை பண்ணி பார்க்குறது, ரைட்? எக்ஸ்பீரியன்ஸ் த டூல்ஸ் அண்ட் டாஸ்க். அங்கே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அண்ட் தென் எண்ட் ஹியர். இதெல்லாம் பண்ணிவிட்டு யூ நீட் டு பி ஏபிள் டு எக்ஸ்பிரஸ், ரைட்? எக்ஸ்பிரஸ்னால் அதை வந்து சொல்கிறது உலகத்துக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும், நிறைய விஷயத்தில் சொல்லலாம், லைக் லிங்க்டினாக இருக்கலாம், உங்களுடைய சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் ரெஸ்யூமாவாக இருக்கலாம், இல்லை ஒரு இன்டர்வியூவாக கூட இருக்கும், ரைட்? பட் தென் யூ நீட் டு நோ ஹவ் டு எக்ஸ்பிரஸ் தட் எக்ஸ்பீரியன்சஸ். That's the main
that comes to an end for the initial setup presentation. Now I want to stop here and open for questions. Yeah, I see Raja has a question, so I'm going to give you Raja. And thank you for sharing all your experiences, and thank you for this noble endeavor that you're taking up. So I just wanted to introduce myself as Raja. So I'm based in Pavanasan here in Tirunelveli. So I have a question for you. So I'm almost 40. I'll be turning 40 this December. So is this too late for me to take up a career in IT based on my age? That's a great question, Raja. That's a great question. Kandipa illa. Actually, in fact, you are so right to get into it. ஏன்னா இந்த நம்ம பேசின விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிக்யூட்டிவ்னு ஒரு ஏரியா இருக்கு பார்த்தீங்களா, பில்டிங் சாஃப்ட்வேர் சிஸ்டம் எக்ஸிக்யூஷன். நீங்க அந்த 40 வருஷத்துல உங்களுடைய என்ன மாதிரி ஒர்க் நீங்க பண்ணிருக்கீங்க? Sir, I've worked in quite a few companies, multinational companies, TCS, IBM, Bank of New York Mellon, and so on. So I've got quite a good number of experience under my belt. But all these experiences have been into finance. I've been working in the finance and accounting industry. Even though I was working in an IT company, it was not into the core side of IT, meaning development or testing, as you said in the presentation. It was into finance and accounting. This was more of a BPO, KPO kind of stuff that I worked in. So general ledger, accounts payable, accounts receivable. So these are the domains where I have experience. எஸ். ஸோ இந்த மாதிரி இதில் பெரிய அட்வான்டேஜ் உங்களுடைய சூப்பர் பவர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த யுவர் நாலேஜ் அபவுட் தீஸ் ப்ராசஸ், ரைட்? ஃபைனான்ஷியல், எஸ்பெஷலி ஃபைனான்ஷியல் ஆப்ரேஷன், ஃபின்ஆப்ஸ், இந்த ஃபின்டெக் ஆர் ஃபின்ஆப்ஸில் வந்து எல்லா கம்பெனிக்கும் இது தேவை, ரைட்? நீங்கள் பாவனாசன் சொன்னீங்க, மெஜரா கோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அக்கௌண்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஏதாவது. ஸோ இந்த மார்க்கெட்டில் டாமினேட் பண்ணுதுன்னு அனலைஸ் பண்ணுங்க, ரைட்? ஸோ தெர் ஆர் டூல்ஸ் தட் இந்த டூல்ஸ், இந்த டூல்ஸில் ஒரு டூல் உங்களுக்கு வந்து ப்ரொஃபிஷியன்சி, நீங்கள் உங்களுடைய கெரியரில் சில டூல்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆல்தோ யூ ஒர்க் இன் டிஃப்ரெண்ட் ஏரியா, பட் யூ மைட் ஹவ் யூஸ் சம் டூல்ஸ். இப்போ அந்த டூல்ஸை வந்து எப்படி ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத, தட் இஸ் அ ஸ்டெப் ஒன் ஃபார் யூ டு enter into டெக்னாலஜி. இப்போ எஸ்ஏபி, இப்போ பெரிய கம்பெனி, பெரிய வெரி லார்ஜ் கம்பெனி எஸ்ஏபி சிஸ்டம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, எஸ்ஏபி ஃபைகோன்னு சொல்லுவாங்க. அது போக லாட் ஆஃப் ஃபைனான்ஸ் சிஸ்டம் இல்லையா? ஸ்மால் கம்பெனி. So getting familiar with the process, you're already there. You already have started. You know the process. Now bringing that process to your profile is the next step, right? ஸோ அப்போ வந்து என்ன மாதிரி ரோல்ஸ் இந்த டெக் வேர்ல்டில் வந்து ஃபைனான்ஸ் ரிலேட்டட் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் வெர்டிக்கல் இருக்கு. இனிமேல் அந்த டீம், ரைட்? ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனல் டொமைனில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கு. ஸோ அதில் கம்பெனிஸ் வந்து அந்த என்னென்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க, என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அது எப்படி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ யூ ஷுட் டேப் ஆன் டு தேட், லைக் வாட் இஸ் சேஞ்சிங், ரைட்? இதுக்கு முன்னாடி அது ஓல்ட் சாஃப்ட்வேர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மாடர்ன் சாஃப்ட்வேர்ஸ் என்ன யூஸ் பண்றாங்க, ஸ்மார்ட்டா அதை எப்படி பண்ண வைக்கிறாங்க. இந்த மாதிரி if you explore, I think you can really get a good right. Hope that answered your question. Yeah, sir. Thank you so much for your inputs. I've actually, to be honest, I've worked in almost all the tools that are available in the market, be it SAP, Oracle, PeopleSoft. But the only thing is, I've been using it as an end user, not as someone who's into the role of production or testing. So, as an end user, I have quite a good amount of knowledge in handling these tools for carrying out my day-to-day activities. So, அதுதான் சார். ஸோ எனக்கு ஒரே இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இஸ் இட் பாசிபிள் ஃபார் மீ டு டேக் அப் சம் கோர்ஸ், ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் இன் டேட்டா சயின்ஸ் அண்ட் பிகம் அ டேட்டா சயின்டிஸ்ட்? பிகாஸ் தட்ஸ் வேர் ஐ சி அ லாட் ஆஃப் ஃபியூச்சர். பிகாஸ் நீங்க சொன்ன மாதிரி எஸ்ஏபி இஸ் ஒன் வே டு கெட் இன் டு ஐடி. பட் தி திங் இஸ் ஐ மைட் பி ராங் ஹியர்.
but I think SAP is almost saturated. Um, by which I mean there are a lot of people who are into SAP, but they don't get the kind of opportunities they deserve for their experience. So please correct me if I'm wrong. Thank you so much for your inputs. Okay. கண்டிப்பா. ஸோ பேசிக்கலி இப்போ வந்து டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனாலிசிஸ் வந்து உங்களுடைய வெர்டிக்கல் ஏரியாவில் இஃப் யூ ஏபிள் டு டூ இட், தட் இஸ் த ஸ்டார்ட். ஸோ இப்போ நீங்கள் ஃபினான்ஷியல் ஏரியாவில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஆங்கிளில் வந்து நீங்கள் அனாலிசிஸ் அண்ட் ஸ்டார்ட் ரியலி எக்ஸ்ப்ளோரிங் தட். பட் யூ ஷுட் ஹேவ் பியூர் இன்ட்ரெஸ்ட் ஃபார் டேட்டா, யூ பர்சூயிங் தட், ரைட்? இல்லை உங்களுக்கு ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் நாலேஜ் நல்லா இருக்குது அப்படின்னா there are other tools. Companies are okay. SAP market might pick up. There is an upgrade coming in 2025. Everybody has to go for SAP HANA. So but there is opportunity in both areas. Like you can go, if you're really interested in data, then you can use that experience and convert into data intelligence or data scientist career. Right? That's possible. But if you have more interest in systems, process and systems knowledge, there are other tools that are coming up, understanding and then really positioning yourself for that matter. So experience நீங்க சொன்னீங்க இல்லையா, நீங்க யூசரா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் வந்து what we ideal approach is to really shadow a project. ஒரு டெவலப்பரா ஒரு ஐடி லைன்ல அந்த டூலை எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அந்த டூலுக்கு எப்படி ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா get ahead. Sure, sir. Thank you so much. Thank you, Raja. Bariyar, your question? Anybody, if you have questions? All right. So, all right. Thanks, everyone. Bye. Thank you.